பேட்டி எடுக்கிய எல்லாம் அந்த அரக்கு இருக்கு, முழுக்கு இருக்கு, முக்காக்கு இருக்கு, ஊரை ஏமாத்தினது இப்படி அளவா கூப்பிட்டு வச்சு பேட்டி எடுக்கிய. அப்படி இல்லைன்னா புருஷ முன்னாடி சண்டை, இல்லைன்னா குடும்பத்தில் சண்டை போட்டவ இவியலை கூப்பிட்டு வச்சு பேட்டி அடிக்கிய. இவளுக்கு துட்டு பேட்டி கொடுக்கறதுக்கு 10,000 கொடு, 20,000 கொடு, 30,000 கொடுத்து வேற பேட்டி அடிக்கிய. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு விவசாய கூப்பிட்டு, ஒரு தொழிலாளியை கூப்பிட்டு, ஒரு கம்பெனி வச்சிருக்கவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி மக்களுக்கு நல்லது சொல்லுங்கன்னு பேட்டி எடுத்திருக்கீங்களா? இல்ல. எல்லாம் அரக்கு இருக்க. இல்லைன்னா விவசாயம் எத்தனை விவசாயம் கஷ்டப்படுதாங்க. நானும் விவசாயம் பார்த்து அந்த கஷ்டப்படுதேன். ஆமா, ஒன்னு குடிக்க கூட இது இல்லாம அவ்வளவு கஷ்டப்படுதேன். எந்த விவசாய கூப்பிட்டு விவசாயம் எப்படி பாக்கிய, எந்த மாதிரி பாக்கிய, என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிய, எவ்வளவு கஷ்டப்படுத்திய, இல்ல மார்க்கெட்டுக்கு போறல எப்படி என்ன ஆகுதுன்னு விவசாய கூப்பிட்டு கேட்கலாம். இல்லங்கவா, அது நம்ம தோட்டத்து காவலாளி, நம்ம தம்பி மாதிரி, தம்பில தங்கச்சி மாதிரி. இப்படி ஆளுகளை கூப்பிட்டு விவசாயம் எடுத்திருக்கீங்களா? இதை பேட்டி எடுத்திருக்கீங்களா? இல்ல. எடுக்கிறது ஃபுல்லா நான் தான், இது இவன். பேட்டி கொடுக்க வரவங்களை குறை சொல்லப்படாது. பேட்டி எடுக்கவங்க வந்து யாரை கூப்பிட்டு பேட்டி எடுக்கணும்னு தெரியல. அதுதான் இது முழுக்க அதுதான் காரணம், மற்ற எதுவுமே இல்ல. ஒரு விவசாய கூப்பிட்டு பேட்டி எடுத்து நானும் பார்க்கலையே. நானும் விவசாயம் இத்தனை நாளா பார்க்க, இத்தனை வீடியோ பார்க்க, ஒரு விவசாயி இல்ல.